பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழா. தமிழகத்தினுடைய இரும்பு மங்கை என்று எல்லோராலும் புகழப்பட்டவர், போற்றப்பட்டவர். 6 முறை தமிழகத்தினுடைய முதல்வராக பதவியேற்றவர். அவர் சிறிய வயதிலிருந்து, அதாவது நடிகையாக தமிழக மக்களுக்கு அறிமுகமானார். அவர் நடிக்கும்போது அவருடைய வயது என்பது 16 வயது. முதலாக அவர் நடித்த படம் வெந்நீர ஆடை. அந்த படத்திற்கு முதலாக தமிழக சினிமா வரலாறிலே சர்டிஃபிகேட் கொடுக்க படமாகும். இத்தகைய ஆபாசம் என்பது எதுவும் இல்லை. அதாவது அவர் இளம் விதையாக நடித்தார் என்ற காரணத்தினால் அன்று அதற்கு சர்டிஃபிகேட்டாக கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அவர் தமிழகத்தை பொறுத்த பல ஆண்டு காலம் தமிழகத்திற்கு முன்னாள் முதல்வர், புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் என்று போற்றப்பட்ட எம்ஜிஆர் அவர்களுக்கு பல படங்களை ஜோடியாக நடித்தார். அதற்கடுத்த சிவாஜி கணேசன் நடித்தார், ஏன் ஜெய்சங்கரோடு நடித்தார், இன்னும் சிவகுமார், அத்தனை பெரிய நடிகர்களோடு நடித்தார். நடித்த மட்டும் தமிழ் மட்டும் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று கோலோச்சியவர். அதாவது ஏன் சொல்கிறோன்னா, அவர் அதற்கு அடுத்தபடியாக தான் அரசியலுக்கு வருகிறார். அங்கு கோலோச்சி அங்கு சரித்திர சாதனை படைத்த அவர் திரும்ப மீண்டும் அவர் நம்முடைய எம்ஜிஆர் அவர்களால் 1982ஆம் ஆண்டு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற தன்னை இணைத்து கொண்டார். 83ஆம் ஆண்டு அவர் கொள்கை பரப்பு செயலாளராக அவருக்கு பதவி வழங்கப்பட்டது. அதே போன்று அவர் மாநிலங்களை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருடைய ஆங்கில புலமையை கண்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களே அவரை பாராட்டினார். அந்த அளவுக்கு தான் எதில் கால வைக்கிற பதிலே அவர் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடியவர். தமிழகத்தில் அவர் ஆண்ட பொழுது முக்கியமாக குறிப்பாக அவரை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்புக்கென்று பல திட்டங்களை கொண்டு வந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டால் தொட்டில் குழந்தை என்பது அந்த திட்டத்தை பொறுத்தவரை மறைந்த அன்னை தெரேசா என்று மக்களால் போற்றப்பட்ட அன்னை தெரேசா அவர்கள் மிகவும் பாராட்டினார். அவருடைய ஆரம்ப விழாவிற்கு அவர்கள் வந்திருந்தார். ஏன் ஐநா சபையிலும் அந்த திட்டத்திற்காக அனைவரும் எழுந்து கையை தட்டினார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அதோடு மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இறக்குவரை தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தார். ஏன் இன்று நம்முடைய பிரதமர் அவர்கள், வாஜ்பாய் அவர்கள் அவரை மிகவும் பெருமைப்படுத்தி நேற்று மன் கி பாத் நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கிறார். இதுபோன்று சாதனை படைத்த அனைத்து மக்களாலும் போற்றப்பட்டவர், புகழப்பட்டவர். ஏன் அவரை பதில் அம்மா என்று அழைக்கக்கூடியவர். தமிழிசை சவுந்தரராஜன் கூட, அதாவது 4 நாட்கள் முன்பாக ஒரு பேட்டியிலே அனைவரும் என்னை அம்மா என்று அழைத்தார்கள். நான் கூப்பிட்டு சொன்னேன், தமிழகத்தை பதில் அம்மா என்றால் ஒரே ஒருவர் தான், அது ஜெயலலிதா அவர்கள்தான். நீங்கள் என்னை அக்கா என்று அடைங்க, இல்லை என என்னை பெயர் சொல்லி அடைங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எதுவாக இருந்தால் நமக்கு சந்தோஷம், அம்மா என்று மட்டும் சொல்லாதீர்கள் ஜெயலலிதா. அந்த அளவுக்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்து அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது மகளிருக்கு என்று கமாண்டா பிரிவினை நம்முடைய காவல்துறையிலே ஏற்படுத்தினார் அவர்கள். இன்று அவர்கள் சொல்ல, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று கொடைக்கானலில் இருக்கின்ற அன்னை தெரேசா பல்கலைக்கழகத்துக்கு அன்னை தெரேசாவின் அவருடைய சேவையை பாராட்டி அவர் பெயரிலே பல்கழகத்தை உருவாக்கினார் அவர்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்தவர். இது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது பெண்களை பொறுத்தளவில் அடிமையாக இருக்கப்பட்ட நாடு இருந்து கொடுங்க. ஆனால் அவருடைய அம்மா அவர்கள் இருந்த காலத்திலே அவர்தான் சுப்ரீம் சிங்கநிகர் பெண்ணாக வாழ்ந்து மறைந்தார் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஜெயலலிதா அவர்கள் பரப்புரைகள் செல்லும் இடத்திலெல்லாம் மக்களை சந்திக்குவதால் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்பதை அவர் தெள்ள தெளிவாக உரத்த குறையில் கூறினார். உரத்த குறையில் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா மக்களை கவர்ந்தது. ஏனென்றால் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று இறுதி வரை வாழ்ந்து மறைந்தார். இன்று அவருடைய மறைவுக்கு பின்னால் தமிழகத்தை கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் எடப்பாடி அவர்கள் மிக சிறந்தான ஒரு ஆட்சியை கொடுத்தார் என்பதை நாம் அறிவு.
என ஒரு சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பிறந்து அவர் எந்த அரசியல் பின்புலமே இல்லாதவர். அவர் குடும்பத்தை பொறுத்தவரை அவர் சிறிய கட்சியில் சிறிய பதவிகள் இருந்து ஒன்றிய தலைவராக இருந்து, அதே மாதிரி ஒன்றிய தலைவராக இருந்து ஒவ்வொரு படியாக தன்னை வளர்த்து கொண்டு அவர் ஏன் சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக இருந்து இறுதியாக அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்று அரிய பல சாதனைகள் புரிந்தவர். இன்று 7.5% இடஒதுக்கீடு மருத்துவத்திலே கிடைத்திருக்கிறது என்றால் 7% இன்று ஏழை எளிய மாணவிகளெல்லாம் இன்று மருத்துவ கனவாக இருந்ததில் நினைவாய்க்க காரணம் அவர் என்பதை நாம் அறிவோம். அதில் அவர் 26 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவில் என்டிஏ கூட்டணியானது மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக எடப்பாடி வருவது என நானும் தெளிவாக அடித்து சொல்கிறேன். மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்து அவர்களுடைய புகழை போற்றுவோம். இன்னும் தமிழக உள்ளவருடைய பெயர் நிச்சயமாக நிலைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.